வணக்கம். தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். 2 முறை தமிழக முதல்வராக கோலோச்சி, பின்பு ஒரு முறை துணை முதல்வராக எடப்பாடி பழனிசாமியுடன் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இவ்வாறு மிக அதிகாரமிக்க பதவிகளை வகித்த ஓ பன்னீர்செல்வம் இன்று மிக குழப்பமான ஒரு அரசியல் எதிர்காலத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் முரண்பாடுகள் ஏற்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு, அந்த கொடிக்காகவும் சின்னத்துக்காகவும் அவர் சட்ட போராட்டங்கள் நிகழ்த்தி அதிலும் தோல்வி கண்டு, இப்பொழுது தன்னுடைய அமைப்புக்கு ஒரு தனியாக ஒரு பெயர் சூட்டி வெளியில் வந்து முதலாக பாஜக கூட்டணிக்கு முதலில் தான் பாஜக கூட்டணியில் தான் சேர்வேன் என்று சொல்லிய ஓ பன்னீர்செல்வத்துக்கு இன்னும் தொகுதி உடன்பாடுகள் முடிவடையாமல் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அவருக்கு அவர் கேட்ட தொகுதிகள் வழங்கப்படவும் இல்லை. குறிப்பாக தேனி தொகுதியில் சென்ற முறை அவருடைய மகன் ரவீந்திரநாத் போட்டு வெற்றி பெற்றார். அந்த தொகுதியும் அவருக்கு வழங்கப்படவில்லை. ஒரே ஒரு தொகுதி தான் வழங்கப்படும் என்றும், அதுவும் தாமரை சின்னத்தில் தான் அவர் போட்டியிட வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அது மட்டுமல்ல, அவருடைய உடனிருக்கும் கட்சிக்காரர்களான ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, கூப்பா கிருஷ்ணன், தர்மர் ஆகியோர் ஓபிஎஸ்க்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என்கிற ஆதங்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்ற மற்ற யாரும் பாஜகவுடனான பேச்சுவார்த்தைக்கு வருவதில்லை. 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் பாஜகவுடன் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு ஓபிஎஸ்ஸுடன் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் மட்டுமே வருகை தந்திருக்கிறார்கள். பண்டுட்டி ராமச்சந்திரன் பாஜகவுடனான பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. 3 முறை பேச்சுவார்த்தைகள் நடந்தும் கூட எந்த முடிவும் இன்னும் எட்டப்படவில்லை. இதனால் வெளியில் பேச்சுவார்த்தை முடிந்து செய்தியாளர்களுடைய சந்திப்பில் தான் அடுத்தடுத்து தகவல்களை முடிவான பின்பு உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் அவர் நழுவி சென்றார் ஓபிஎஸ் அவர்கள். இது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன? அவர் இனி வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாரா அல்லது என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. அதிமுகவில் இருந்தால் கூட அவர் எடப்பாடியுடன் முரண்பட்டு கொண்டு அங்கு இருந்தாலும் ஒரு பெரிய மரியாதையோடு, அதிமுக காரர் என்கிற ஒரு மரியாதையோடு அவர் இருந்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அவர் கூட இருக்கும் தலைவர்களினாலா அல்லது அவர் சொந்த முடிவா இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்று நமக்கு தெரியவில்லை. மேலும் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நாம் இனி காணலாம். இவருக்கு மட்டுமல்ல, தமாக வாசனுக்கும் இன்னும் தொகுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. அவருக்கும் கூட்டணியிலிருந்து தொகுதி ஒதுக்கப்படவில்லை. இதுவும் ஒரு நிறைவடையாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. மேலும் இது போன்ற புதிய அரசியல் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். உங்கள் மேலான ஆதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள். நன்றி, வணக்கம்.